அதுக்கு அந்த ஜோசியர் சொன்னதுதான் ஹைலைட். அவர் உடனே அவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னா அடுத்த 6 மாசத்துக்கு முகூர்த்த நாளே இல்லன்னுட்டாரு. 6 மாசத்துக்கா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. எஸ் மை கேர்ள், 6 months. ஹலோ, போனை கட் பண்ணிட்டான். இவனுக்கு திமிர் அதிகம் தான். நான் சிரிச்சா கூட ப்ராப்ளமா? போனை கட் பண்ணிட்டான். என்னாச்சு? ஹாய் பேபி டால். ஆக்சுவலி நான் ஏன் போனை கட் பண்ண தெரியுமா? நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்குன்னு வீடியோ கால்ல உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். என்ன? ஆக்சுவலி ரொம்ப நாளா நான் உன்னை சிரிச்சு பார்க்கவே இல்லல்ல, அதான். நான் என்னமோ நான் சிரிச்சா உனக்கு ப்ராப்ளம் நினைச்சேன். சோ நான் சிரிச்சது நீ போனை கட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். உனக்கு கோவம் வந்திருக்கோன்னு. ஏய் பாத்தியா, அடிக்கடி 4th ஃபெயில்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. ஐ மீன் எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது? கம் ஆன். இங்க பாரு, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ தான் இப்ப சண்டே ஆரம்பிக்கிற, ஓகே? நான் எங்க சண்டே ஆரம்பிச்சேன்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்னும் சண்டே ஆரம்பிக்கல, ஓகே? ஆனா நீ என்ன 4வது ஃபெயில் மரமண்ட இப்படி எல்லாம் சொன்னா கண்டிப்பா சண்டை தானே வரும், இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, நீ தான் சண்டே ஆரம்பிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் ஒண்ணும் இல்ல, ஓகே? என்ன கரண்? பை. ஏய் இரு ஒரு நிமிஷம் இரு. பிரீதா, கோவப்படாத. நான் எதுக்காக வீடியோ கால் பண்ணேனோ அதாவது நடக்கட்டும், விடு. அழகா சிரி பார்க்கலாம். ஐ மீன் நான் உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல. இப்ப எனக்கு ஸ்மைல் வரல. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ப்ளீஸ் யா. அழகா ஒரு ஸ்மைல், ஓகே? இன்னைக்கு உன்னோட பாவக்கா உன்கிட்ட எவ்வளவு அன்பா பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? ஏய் கொஞ்சம் சிரிச்சாதான் என்னவா? சிரிச்சிட்டா ஏய். அட பிரீதா, உன்னோட ஸ்மைல் அப்புறம் அது ஒரு ஜிம்கி இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கிஸ். யாருக்கு? அது ஆக்சுவலி அம்மா இல்ல, அம்மாவுக்கு இல்ல. அவங்க இந்த மாதிரி போட மாட்டாங்க. ஆக்சுவலி பாட்டி ரித்திகாக்காக. நான் ரித்திகாக்காக வாங்கணும்னு நினைச்சேன். எஸ். ஓகே, பக்கத்துல மார்க்கெட்ல தான் இருக்கு. நீ வேணா போய் வாங்கிக்கலாம். ப்ராஃபிட் மார்க்கெட்டா? அம்மா பிரீதா, அம்மா கூப்பிடுறாங்க, அப்புறமா பேசலாம். ஏய் பிரீதா, உன்னை என்ன பண்ற பாரு. நேர்ல வா, பாதியில கட் பண்ற. போலாமா? எங்க? அட ப்ராஃபிட் மார்க்கெட். யானை எனக்கு ஜிம்கி வாங்கி கொடுக்க போறாருல்ல. ஜிம்கியா? உனக்காகவா? ஆமா. நான் எதுக்கு உனக்கு ஜிம்கி வாங்கி தர போறேன்? அது சரி. என்னாச்சு? நான் எதுக்கு உனக்கு இப்ப ஜிம்கி வாங்கி தரணும்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? பசியில உளர்ற? அது சரி. வாட்? நான் வந்து ஒண்ணுல சும்மா தான். அதை விட எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் தாராளமா கீழே போலாம். எப்படி இருந்தாலும் ஒரு மெசேஜ் சொல்ல தான் வந்தேன். அத்தை உங்களை கீழே கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மரமண்ட சாரி பிரீதா வீட்டுக்கு போறாங்களாம். ஏதோ வேலை இருக்கா. என்னம்மா சொல்ற நீ? அப்ப அம்மா டிராப் பண்றதுக்கு நானே போறேன். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்க தங்கச்சி கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க. கடவுள் மேல சத்தியம்ப்பா. சொல்லு. உங்க மனசுல பிரீதாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹலோ, உண்மையை சொல்லுங்க. கடவுள் மேல சத்தியம் பண்ணிருக்கேன். போய் சொல்ல நினைக்காதீங்க. சொல்லுங்க, உங்க மனசுல பிரீதா மேல என்ன இருக்கு? இப்போதைக்கு நிறைய கோவம் இருக்கு. ஏன்னா பேசும்போதே போன் கட் பண்ணிட்டு போயிட்டான். போதுமா? அடடா, கோவம் எப்பவுமே தான் இருக்கும். அது இல்லாம சொல்லுங்கண்ணா. எங்க பாருங்க நீங்க. ஒரு நிமிஷம். நீ பாட்டுக்கு யார் மேலே சத்தியம் பண்ணாத குண்டு. சுமார், ஓகே? குண்டுச்சியா? ஆஃப் கோர்ஸ் நீ குண்டு தான். அண்ணா குண்டு இருக்கேனா? கத்தாத. நான் தான் பிருத்வி, பேய் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல உங்க அம்மாவுக்கு என் மேல எவ்வளோ அன்புன்னு. அவங்க மட்டும் இங்க வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியும்ல. என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. என்ன ஷர்லின்?
என்னாச்சு ஷர்லின்? எதுக்கு நீ பயந்து போய் கத்துன? கண்டிப்பா எங்கேயாச்சும் காக்ரோச்ச பாத்துருப்ப. காக்ரோச்ச பார்த்தா உனக்கு பயம் எனக்கு தெரியும். இல்ல மேம், காக்ரோச் எல்லாம் இல்ல. வாட்? அப்படின்னா அது நான் தான் சொல்லணும்னு நினைக்கிறாளா என்ன? பேபி பேபி, இதுதான் உன் காதலா என்ன? அட ஆமா, நான் காக்ரோச் தான் பார்த்தேன்னு சொல்ல வேண்டியதானே. நீ எனக்கு காக்ரோச்னு சொல்லு இல்ல ஸ்பைடர்னு சொல்லு, எனக்கு கவலை இல்ல. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல இது எல்லாமே சகஜம்தான். காக்ரோச் இல்லையா? இல்ல. அப்போ வீட்ல யாராச்சும் நுழைஞ்சாங்களா என்ன? ஆமா மேம். இவன் நம்பர் 1 முட்டாளங்களோட மகாராணி தான். இன்னைக்கு நம்மள மாட்ட வைக்காம அடங்க மாட்டா போல இருக்கு. ஐயோ பேபி பேபி, அந்த டாக்டர் மேல இருக்க கோவத்தை ஏன் என்கிட்ட காட்டுற? என்ன? இல்ல. யாரு? யாரு? என்னாச்சு? மாம், அது எலி. எலியா? ஆமா. எலி எங்க? அது இப்பதான் என் கால் மேல ஏறி ஹாலுக்கு போயிடுச்சு. அது சரி, இப்ப நான் எலியா? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இருக்கட்டும். இந்த மாதிரி டைம்ல எலி ஆகிறது கூட நியாயம்தான். சரி சரி, நீ பயப்படாத. நான் இப்பவே எலிய கொல்ல மருந்து வாங்கிட்டு வர சொல்றேன். ஆமாம். போகும்போது கதவை மூடிட்டு போயிடுங்க, இல்லனா அது திரும்பி வந்துரும்ல. ஓகே. என்ன இதெல்லாம்? உனக்கு என்ன விளையாட்டா இருக்கா? அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நினைச்சா காக்ரோச் நினைச்சா எலின்னு மாத்துவீங்களா? அண்ட் உன் மதர் இந்தியா போயாச்சு. எனக்கு மருந்து வாங்க சொல்லு. இல்ல மருந்து இல்ல, விஷத்தை வாங்கிட்டு வா. பேபி, நீ ஏன் இப்படி பேசுற? நீ என்ன எலியா? தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் முட்டாள் மகாராணி. எக்ஸ்கியூஸ் மீ. யா, அம்மாவும் பொண்ணு பண்ண நாடகத்துல இன்னைக்கு நான் ஒருவேளை உன் அம்மா மட்டும் என்ன பார்த்திருந்தாங்கன்னா என் நிலைமை காக்ரோச்சை விட ரொம்ப மோசமா இருந்திருக்கும். எந்த மருந்தும் இல்லாம என்ன நசுக்கி இருப்பாங்க. அந்த முதல்ல எதுவும் ஆகாது. ஒருவேளை என் மாம் உன்னை இங்க பார்த்தாங்கன்னா என்னோட கல்யாணத்தை ரிஷப் கூட கூடிய சீக்கிரமே செஞ்சிருவாங்க. நீ என்னை விட்டு ஒழினுங்கிறதுக்காக. அட, அத பத்தி தெரிஞ்சுக்கதாமா நான் இப்ப வந்தேன். என்னைக்கு கல்யாணம்? டேட் பிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? சொல்லு, வீட்ல எனக்காக ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க. யாரு? ஷாம்பெயின். என்ன? நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். நான் வந்து நீ எனக்கு குட் நியூஸ் சொன்ன உடனேயே ஆல்ரெடி நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, எந்த டேட்டும் டிசைட் ஆகல. ரிஷப் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு அவருடைய பிசினஸ்ல இப்ப ரொம்ப பிஸியா இருக்காராம். அவர் ஃபேமிலியும் சரி சரின்னு மண்டை ஆட்டிக்கிட்டாங்க. நீ சும்மா கிண்டல் பண்றேன்னு சொல்லு. யூ மீன் டு சே நம்ம பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சா என்ன? நம்ம பிளான் படி உன்னுடைய கல்யாணம் அந்த உருப்படாத பிசினஸ்மேன் கூட 15 நாள்ல நடந்தாகணும். அப்படி ஒருவேளை 15 நாள்ல கல்யாணம் நடக்கலனா அடுத்த முகூர்த்தம் 6 மாசம் கழிச்சு தானே? பிளான் ஃப்ளாப் ஆகல. கல்யாணம் நடக்கும், ஆனா 6 மாசம் கழிச்சு. அண்ட் எனக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா? நான் அக்னிய வள வரும்போது என் குழந்தை என் கையில இருக்கும். அதோட என் கூட யார் அக்னிய வள வருவா தெரியுமா? நீதான். ஏன்னா ரிஷப் குடும்பம் ஒரு குழந்தைக்கு அம்மாவானவள ரிஷப்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கல்ல. நீ டென்ஷன் ஆகாத. நான் ஏதாவது யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா கிடைக்கும். ஜான்கி ஆண்டி, நம்ம எல்லாரும் சூட ஒரு கப் டீ குடிக்கலாமா? அட, பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தியா? ஒரு பையனும் பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். என்ன பாட்டி சொல்றீங்க? என்னங்க டீ குடிங்க. ஸ்ருதி, உன்னோட அம்மாவும் அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. ஏன் நான் ஏன் நீங்க எப்ப மெச்சூர் ஆவீங்க? நான் என்ன பிக்ஸட் டெபாசிட்டா மெச்சூர் ஆகிறதுக்கு? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க எப்ப புத்திசாலித்தனமா பேசுவீங்கன்னு கேக்குறேன். நீங்க எப்ப விளையாட்டா பேசுவீங்க? நீ கொஞ்சம் இடையில பேசாம இரு. இப்பெல்லாம் நீ ரொம்ப ஓவரா பேசுற. உங்களுக்கு தெரியாதத அவங்க வீட்ல இவ என்னெல்லாம் பேசினா தெரியுமா? நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. என்ன இதெல்லாம்? விலைவாசி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த காய்கறிக்காரங்களோட ஆட்டிடியூடும் அதிகமாயிடுச்சு.
இவ்ளோ காய்கறி வாங்குறதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமா இல்லையா? அம்மா உங்களுக்கு தெரியுமா, ₹1 கூட அவன் கம்மி பண்ணவே இல்ல. வலிக்குது. என்ன ஆச்சு? இங்க ஏதாவது பிரச்சனையா? கடவுளோட அருளால இன்னும் அம்மாவோட பிக்சர் ஆரம்பிக்கலக்கா. ஓங்கி அரைஞ்சான்னு வச்சுக்கோ. சும்மா அப்படி தொண பேசாத. தொணன்னு பேசுறது அவளா இல்ல நீயா? அத்தை, நீங்க எதுவும் குறுக்க பேச வேண்டாம். பார் சரளா, உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உன் மாமியார். ஒரு மாமியார் கிட்ட எப்படி பேசுறது? ஒரு நிமிஷம் அத்தை. இன்னைக்கு நீங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு மருமகளா இல்ல பொண்ணா? ஏன்னா அடிக்கடி நீங்க என்ன உங்க பொண்ணுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிட்டோம். இதெல்லாம் எப்பவோ முடிவு பண்ணியாச்சு சரளா. என்ன? ஐயோ, நீ தலை குனிஞ்சு பேசும்போது நீ என்னோட பொண்ணு. எப்ப நீ உன் தலையை தூக்கிட்டு பேசுறியோ அப்ப நீ என் மருமக. 2 பேருக்கும் நல்லா முட்டிக்குச்சு. கொஞ்சம் சும்மாரு. நான் கூட உன்னை ஏதோ ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டேன். அதனால உன்கிட்ட தனியா தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது. ஒருவேளை உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் முன்னாடியும் பேசணும்னு நினைச்சேன்னா எல்லாரும் முன்னாடியும் பேசுவேன். ஆமாமா, அப்புறம் என்ன? எல்லாரும் முன்னாடியும் பேசுங்க. எல்லாரும் வீட்டாளுங்க தானே. தனியா போய் பேசுறேன்னா என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்கம்மா. இவளை பத்தி தெரியுமா உனக்கு? நான் சொல்றேன். நான் என்ன பண்ணேன்னா அம்மாவோட துப்பட்டாவை அயன் பண்ணும்போது எரிச்சிட்டேன். அதே துப்பட்டாவை மறுபடியும் மாத்தி தெரியாம கபட்குள்ள வச்சுட்டேன். அதுதான் அதான் நம்ம சொல்ல வந்தேன். சாரி யாரும் வந்திருக்காங்க. ஐயோ கடவுளே, கோடான கோடி நன்றி, என்ன காப்பாத்திட்டேன். சரி, அமைதியா பேசிக்கிறேன். பிரீதா, எப்படிமா இருக்க? ராக்கி ஆண்டி, நீங்களா? வணக்கங்க. வணக்கங்க. அம்மா ராக்கி, இங்க வா. வணக்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல. ஆமா. ஹாய். நீ ஏன் இப்படி இருக்க? ஏன்னா நான் இப்படி இருந்தா தான் பிடிக்கும் பொண்ணுங்களுக்கு. ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோவமாலாம் இல்ல, ஜெலஸா இருக்கேன். நீ பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் 2ன்னு சொல்லிட்டே இருக்க. என்னை விட்டுட்டு கண்டவள கல்யாணம் பண்ணிக்க போயிட்டல. போலியா இருந்தாலும் பொறாமையா இருக்காதா என்ன? ஐ லவ் யூ பாட்டி. ஆனாமா, போலியா நடக்க இருந்த கல்யாணம் கடவுளோட அருளால நடக்காமலே போயிடுச்சு. எப்படியோ ஒரு வழியா தடைப்பட்டு போயிடுச்சு. அதனாலதான் உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ண வந்திருக்கேன். எங்க வீட்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு பெரிய பூஜை இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஆனா ராக்கி, அது உங்க வீட்டு பூஜை. அங்க நாங்க எப்படி? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீங்களும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆமா, அதனால நீங்க கண்டிப்பா வரணும். ரொம்ப பெரிய பூஜை. பழைய பாரம்பரியத்தை மறுபடியும் ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு தெரியுமா, மகேஷ் அவரோட கையாலேயே ஜூஸ் செய்ய போறாரு. அதுவும் கிராமத்துல அவங்க அப்பா செஞ்ச மாதிரியே. அவரு கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவாரு. நாங்களும் மகா சிவராத்திரிய ரொம்ப பிரம்மாண்டமா கும்பிட போறோம். சரியா? நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ, கரண், என்ன பாச்சு? அது பிராக்டிஸ் போயிருந்தல கிரிக்கெட் மேட்சுக்காக. அப்போ கழுத்துல அடிபட்டுருச்சு. நீங்க முதல்லயே சொல்லல? பரவாயில்ல ராக்கி, அதான் பிரீதா இருக்கால, அவ சரி பண்ணிடுவா. நான் என்ன சொல்றேன்னா, நீ ரூமுக்கு போப்பா. பிரீதா, நீ ஒரு வேலை பண்ணு. நம்ம வீட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதுல இருக்கிற ஆயின்மெண்ட் போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு. தேவையே இல்ல, நெக் பெயின் தான். வா, 5 minutes பாத்து கூட்டிட்டு போ. நீயும் போ சுத்தி. அக்காக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. அக்காக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல. பாத்து பிரீதா. நீ பாத்து போ போ போ. வா வா. என்ன ரவுடி பொண்ணு? என்ன பிளான்? என்ன? நான் ரவுடி பொண்ணா? ஆஃப் கோர்ஸ். ஒரு பையனை சீன்ற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்க ரவுடி பொண்ணு தான், தெரியும்ல? எஸ். உனக்கு தான் அறிவே இல்லையே. இதுக்கு என்ன அர்த்தம்னா? அர்த்தமெல்லாம் எனக்கு தெரியும். டோன்ட் பி டூ ஸ்மார்ட், ஓகே? ரொம்ப விளக்காத. கண்ணாடி முன்னாடி போய் நின்னா அதை பார்க்கவும் செய்யலாம். நீ லிமிட் மீறி பேசுற. பை தி வே, நான் உன்னை ஒண்ணு சீண்டலப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, நீ என்ன சீண்டி இருக்க. நான் வெளியே உட்காரும்போது என்ன கிள்ளி இருக்க இந்த இடத்துல. ஐயோ, நீ அத பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக நீ இப்படி பண்றதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும்னு எனக்கு தெரியும். புரியுதா? ஒண்ணு, நீ என்ன சும்மா சீண்டி இருக்கணும், இல்ல என்ன ஹர்ட் பண்ணிருக்கணும். சொல்லு, ஏன் கிள்ளன? ஓ மை காட், நான் எங்க போய் என்னோட தலையை முட்டிக்கிறது? எங்க 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 இந்த செவுத்துல முட்டிக்க.
வேற இரிட்டேட்டிங். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ரொம்ப நாளாவே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னோட அந்த பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் சோஃபியா திரும்பி வந்ததுல இருந்து நீயும் முன்ன இருந்த மாதிரி அந்த விசித்திரமான கரணா மாறிட்டு ஓ இருக்க. ஓ, ஓ, ஓ. உனக்கு பொறாமையா? பொறாம ஊருண்ட. ஓ, what? என் செருப்பு கூட பொறாம அப்படியா? பண்ணாது. கண்ணாடியில முகத்தை பாக்குற பழக்கம் இருக்கா உனக்கு? ஓ, நீ பயப்படல. ஆனா பலார்னு அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆ. நீ சொன்னல முதல்ல நீ என்ன அடி, அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருன்னு. என்ன பண்ணுவ? நீ என்ன அடி, அப்புறம் தெரியும் நான் என்ன பண்ணுவேன். முதல்ல நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் அடிக்கிறேன். ஓ see I am Karan, you know. எனக்கு என்ன பழைய ஸ்டைல் தான். இறுக்கி அணைச்சு உம்மை கொடுத்துருவேன், கிஸ் பண்ணிடுவேன். இதே பொசிஷன்ல ஹாப்பியா இருப்பேன். ஐயோ நீ இருக்க பாரு. நீ ப்ளீஸ் என் கூட ஃப்ளர்ட் பண்ணாம இரு. எப்ப நான் உன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணேன்? அட நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் என்னவா? ஓ அதான் நீ இவ்வளவு நேரம் கேட்டல. அதுவும் நீ என்ன பலார்னு அரைஞ்சாதான் அது நடக்கும். The choice is yours. நீ அடிச்சா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நடக்கும். ஆனா நீ என்ன அடிக்கலனா நான் செய்வேன்னு சொன்னது எதையுமே செய்ய மாட்டேன். உனக்கு இதெல்லாம் ரொம்ப விளையாட்டா இருக்குல்ல? என்ன சொன்ன? புரியல. இல்ல நீ எத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசிருப்ப? இந்த மாதிரி நிறைய சொல்லிருக்கேன், அதனால ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க இப்படிதான் ஏதாவது பேசுவேன். தப்பிக்கிறதுக்கு? ஆனா நிறைய பொண்ணுங்க உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு விரும்பி இருக்க மாட்டாங்களே. அவங்க எல்லாருக்கும் ஆக்சுவலி கிஸ் அது இது and all that. what you saying? so நீ அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசும்போது நீ டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன். மை காட். நாட் ரியலி. அதாவது நான் உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பல, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. 4th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆன பிரீதா அவர்களே, உன்னோட சின்ன மூளைக்குள்ள தப்பான இமேஜை வளர்த்துக்கிறத முதல்ல நிறுத்து. நீ சொன்ன கேட்டகரி ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மிரட்டுறதுக்கு என்கிட்ட வேற சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. டிஃபரெண்ட் டைப்ல மிரட்டுவேன், அவங்களும் அரண்டு போயிடுவாங்க. என்ன என்ன பிரீதா கண்ணா, என்ன ஆச்சு? என்ன பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் காட்டுற? உன் மைண்ட் மாறிடுச்சு போல இருக்கே. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ சொல்றதா இருந்தா சொல்லி, இல்லனா போ. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். அதனாலதான் நான் அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சொன்னேன், அந்த வார்த்தையை உன்கிட்ட சொல்லல. ஒருவேளை எனக்கு பிடிக்காததை வேற யாராவது செஞ்சாங்கன்னா தங்கச்சின்னு சொல்லிடுவேன்னு மிரட்டுவேன். யா, நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்ல. நீ ரொம்ப ஓவரா கற்பனை பண்ற. நான் உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உனக்கு என்ன தெரியும்? சரி, என்ன நினைக்கிற? நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் உன்னை எதுக்காக உள்ள கூட்டிட்டு வந்தேங்கிற விஷயத்தை நான் மறந்துட்டேன். உன்னை கிள்னது கூட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் நான் கிள்னேன். என் மூளைக்குள்ள ஒரு ஐடியா தோணுச்சாதான். உன் மூளைக்கு தோணுச்சா? இருக்கா என்ன மூளை?
லிசன் கரண், இப்ப ப்ளீஸ் நான் சொல்றத கேளு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லு. அது நாளைக்கு மகா சிவராத்திரில, அதுக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம இந்த மகா சிவராத்திரிய ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா எப்படி? எனக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ முதல்ல நாசிக்ல இருந்தா, ஆனா இப்போ நம்ம ஊருக்கே வந்துட்டா. சோ நாளைக்கு சிவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு நான் அவளையும் வர சொல்றேன். நோ 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 நோ, எனக்கு உன்ன மாதிரி டாக்டர்ஸ் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்காக கூப்பிடாத ப்ளீஸ். உனக்காக இல்ல, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஷர்லின்காக நான் கூட்டிட்டு வரேன். அப்பதான் ஷர்லினோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் எல்லாருக்குமே தெரிய வரும்.